தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில சமயங்களில் மற்ற ஊழியர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் ஏதாவது வாலிப வயசில் ஊழியம் செய்கிறவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தோணும், என்னை வயசானவங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனால் சகோதரன் இன்னைக்கு அறிமுகப்படுத்தும் போது வாலிப வயதில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, உங்கள் சபையில் என்னை இன்னும் வாலிபராக நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரத்தையும் முழுமையாக நீங்கள் படித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து செய்ததான 10 அற்புத செயல்களை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வீட்டில் போய் இதை நிச்சயமாக படிக்கணும். இந்த 2 அதிகாரத்தில் எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறாரு? 10 அற்புதங்களை மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மொத்தமாக 10 தான் செஞ்சாருங்கிறது அர்த்தம் கிடையாது. இந்த 2 அதிகாரங்களில் மத்தேயு எழுதி வச்சிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து செய்த 10 அற்புதங்கள். அவர் செய்த அற்புதங்களுடைய நோக்கம் 2. ஒன்று, மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அற்புதத்தை செய்தார். 2வது, தான் மேசியா என்பதை நிரூபிப்பதற்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? அற்புதங்களை செய்திருக்கிறார். சரி, இதுல 8ஆம் அதிகாரத்துல முதல் 22 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து செய்த 3 அற்புதங்களை மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். அதுல 8ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனங்களை நாம வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்கள். ஓகே, இப்போ இந்த 4 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து யாரை இப்ப சுத்தப்படுத்துறார்? யாரை சுகப்படுத்துகிறார்? குஷ்டரோகி. இந்த குஷ்டரோக வியாதி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீங்க நெட்ல போய் படிச்சு பாருங்க. குஷ்டரோக வியாதி அதை இப்ப தொழுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆஸ்பத்திரியிலலாம் தொழுநோய் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. இந்த தொழுநோயினாலும் குஷ்டரோகம் அப்படின்னாலும் 2 ஒன்று தான். இந்த குஷ்டரோகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கல, சில 20 வருஷங்களுக்கு முன்னைக்கு மருத்துவம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஓகேவா? அன்றைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்க குஷ்டரோகத்திற்கு பெருசா மருந்துகள் கிடையாது. அப்ப இந்த குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மூக்கே இல்லாம போயிடும். என்னன்னா அந்த ஒரு வியாதி கொஞ்சம் கொஞ்சமா அதை அரித்து விடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து அது உருகி போயிடும். அடுத்தது, அதுக்கு மேல இந்த குஷ்டரோக வியாதி இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறாங்கன்னா யாரும் அவங்க பக்கத்துல உட்கார முடியாது. ஏன்னா அவ்வளவு துர்நாற்றம் எடுக்கும். பழைய ஏற்பாட்டில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கூட இந்த குஷ்டரோகம் வந்தவன் ஊருக்குள்ள கூட வாழ முடியாது. அவன் ஊரை விட்டு வெளில போயிடணும். நீங்க லேவியராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் இந்த குஷ்டரோகிகளுக்கான ஒரு சட்டம் என்ன அப்படிங்கிறத படிச்சு பாருங்க. லேவியராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லேவியராகமம் 13:45. இவன் ஒரு பக்கத்துல வியாதியினால பாதிக்கப்பட்டது ஒரு பக்கத்துல இருந்தா கூட பழைய ஏற்பாட்டினுடைய அந்த நியாய பிரமாணம் தேவன் அவருக்கு கொடுத்த சட்டத்துல என்னன்னா அந்த வியாதி வந்தவன் வஸ்திரம், நல்ல வஸ்திரம் போடக்கூடாது, வஸ்திரம் கிழிந்தவனாக இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது தன் தலையை மூடாதவனாக இருக்க வேண்டும். அடுத்தது அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு என்ன சொல்லணும்? தீட்டு தீட்டுன்னு சொல்லி என்ன செய்யணுமா? சத்தமிடணுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பக்கத்துல வியாதியினுடைய கொடூரத்தை அவன் அனுபவிக்கிறான்.
இன்னொரு பக்கத்துல மக்கள் அவனை அங்கீகரிக்க மாட்டார்கள். அவன் பொதுவான மக்கள் வாழுகிறதை போல ஊருக்குள்ள அவன் வாழ முடியாது. வெளியில இருக்கணும், தீட்டு தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு தான் வாழணும். இந்த ஒரு நிலையில இருக்கிறவனை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? சுகப்படுத்தினார். இங்க நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அந்த குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் சொன்னான். ஆனா இயேசு கிறிஸ்து, எப்பா எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமாகுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? 3ஆம் வசனத்தில், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டார். யாரை தொட்டாரு? தீட்டு தீட்டுன்னு சொல்லி வாழக்கூடிய ஒருவனை, நாற்றம் எடுத்தக்கூடிய ஒரு மனிதனை, அசுத்தமா இருக்கக்கூடிய மனிதனை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? தொட்டாராம். இதாங்க நம்முடைய ஆண்டவர். மனிதனால் வெறுக்கப்படுகிற, மனிதனால் ஒதுக்கப்படுகிற, வியாதி என்று சொல்லி வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். மனிதர்கள் விரும்பாத ஒரு செயலை கூட இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அவனை போய் தொட்டு சுகப்படுத்தினார். அப்ப மனிதர்களுடைய வியாதிகள் மேல ஆண்டவருக்கு என்ன இருக்கு தெரியுமா? மனதுருக்கமுடைய ஒரு ஆண்டவர். சில சமயம் நமக்கு வந்து கோல்டு வந்துருச்சுனாலே இன்னைக்கு நிறைய பேர் கை கொடுக்க விரும்புறதில்லை. உண்மைதானே? கோல்டு வந்துருச்சுன்னா இவர் கிட்டக்க வந்து இவர் இருமுனார்னா நமக்கும் அந்த நோய் வந்துரும்னு சொல்லி, சாதாரண ஒரு இருமல், ஒரு சளி, காய்ச்சல் வந்தாலே மனிதர்கள் இன்றைக்கு நமக்கு கிட்ட வர விரும்பல. ஆனா ஆண்டவரை பாருங்க, மனிதனுடைய வேதனையை அறிந்து, மனிதனுடைய தேவையை அறிந்து மனிதனை சுகப்படுத்துகிறார். அதுவும் காயப்படுத்தக்கூடிய நிலையில், என்ன தூரமாயிரு, உன்னை சுத்தப்படுத்திற, நீ அப்படியே போயிடுன்னு சொல்லல. அவர் என்ன செஞ்சாரு? அவனை தொட்டு சுகப்படுத்தினார். அப்ப மத்தேயு எழுதின இந்த இடத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, முதலாவது இயேசு கிறிஸ்து செய்த ஒரு வல்லமையான அற்புதம் என்னன்னா, குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனிதனை அவர் தொட்டு என்ன செய்தாரு? சுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நமக்கும் சில சமயங்களில் வியாதிகள் வரும் பொழுது ஒருவேளை மனிதர்கள் நம்ம கிட்ட வர விருப்பப்படாம இருக்கலாங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய HIV-னாலே யாராவது பாதிக்கப்பட்டா நம்ம யாருமே, அவங்க எவ்வளவுதான் நமக்கு சொந்தமாக இருந்தால் கூட, என் சொந்தக்காரன்னு கூட சொல்ல விரும்ப மாட்டோம். சென்னையில் இருக்கக்கூடிய HIV மருத்துவமனைக்கு நான் சென்றிருக்கிறேன். சில காலங்கள் அங்கே ஊழியம் செய்திருக்கிறேன். அப்போ சில இடத்துல பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் மட்டும்தான் தனியாக படுத்து கிடக்கிறீங்களே, உங்களுக்கு குடும்பம் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்பொழுது அவரே சொல்லுவார், ஐயா என்னுடைய கிராமத்தில் எனக்கு இந்த நோய் இருக்குதுன்னு ஊருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படும். அதனால எங்கள் குடும்பத்தார் யாரையும், நீ உனக்கும் எனக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ எங்கேயோ போய் அப்படியே செத்து போயிடுன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க அப்படின்னு வேதனையோடு சொன்னவர்கள் இருந்தார்கள். இதான் வாழ்க்கையில உண்மை. நமக்கு வரக்கூடாத ஒரு நோய் வந்து விட்டால், ஒருவேளை இப்ப ஈவன் குஷ்டரோகம் கூட சில சமயங்களில் பாவத்தினால தான் வரும். எல்லா நோயும் பாவத்தினால வரதில்லை, ஆனால் சில சமயங்களில் பாவத்தினால வரும். ஆனால் மனிதன் என்ன செய்வான்னு சொன்னா, தன்னுடைய பாதுகாப்பை மட்டும்தான் விரும்புவான். பாருங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களே வேணான்னு தான் ஒதுக்கிடுறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் தாங்க இந்த ஆண்டவர். இந்த அன்பை போல இந்த உலகத்துல யாரும் அன்பை காண்பிக்க முடியாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அன்பு எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய அன்பு தான். கணவன் வீட்டுக்கு சம்பாதித்து போடுகிற வரைக்கும் தான் மரியாதையும் அன்பும். கணவனுக்கு வியாதிப்பட்டுட்டா மக்கள் அவர்களை நடத்துகிற விதமே வேறுதான். மனைவியும் கூட வீட்டிலே இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை, கனம் ஒரு நல்ல நிலையில இருக்கும். அவங்க வியாதிப்பட்டு படுக்கைக்கு போயிட்டா இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களை பாரமாக நினைப்பார்களே ஒழிய, அவர்களை ஒரு உயிராக, அவர்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது என்கிற நிலையில யாரும் அவங்களை நடத்த மாட்டார்கள். அருமையானவர்களே, இந்த ஆண்டவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் நம்முடைய இருதயத்தின் வேதனையை அறியக்கூடிய தெய்வம், நம்மை சுகப்படுத்தக்கூடிய தேவன், நம்மேல் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த குஷ்டரோகி அவர் வாயினால சுகப்படுத்தி இருக்கலாம், ஆனா அவர் என்ன செய்தாரு? அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார்.
இரண்டாவதாக இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து சொல்வதற்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கே 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நேரம் இல்லை, அதனால நீங்க வீட்டில் போய் வாசிங்க. நான் அதில் உள்ள சம்பவத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். 5 முதல் 13 வசனங்களிலே இந்த 100க்கு அதிபதியினிடத்திலே வேலை பார்த்த ஒரு மனிதன் அல்லது வேலைக்காரன் திமிர்வாதமாய் படுத்திருந்தான். இதை மார்க்கு எழுதும்போது அவன் சாவக்கூடிய நிலைமையில இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்ப தன்னுடைய வேலைக்காரனுக்காக இந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து, ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே என்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு இருக்கிறான், நீங்க அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று அவன் வந்து கேட்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து அவனை கூட்டிட்டு வா, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, அப்படியா, நான் உன் வீட்டிற்கு வந்து அவனை சுகப்படுத்துகிறேன் என்று அவர் சொன்னார். அப்ப அந்த 100க்கு அதிபதி சொல்றான், ஆண்டவரே, நான் போன்னு சொன்னா போறதுக்கு அவள் நிறைய பேர் இருக்கிறான், வான்னு சொன்னா வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறான், என்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்பட்டு இருக்க அநேகர் உண்டு, ஆனா நீங்க என் வீட்டில் வந்து அவனை சுகப்படுத்துற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. நீங்க என் வீட்டிற்கு வருவதற்கு நான் யார் கிடையாது, பாத்திரன் அல்ல. நீர் மகிமையுள்ள தேவன், நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதா, அவ்வளவுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. அப்ப என்ன பண்ணணுமா? அவர் சொல்றாரு, ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அந்த ஒரு வார்த்தை என்னுடைய வேலைக்காரன் என்ன ஆயிடுவான், சுகமாயிடுவான். இயேசு கிறிஸ்துவுக்கே ஆச்சரியமா இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னால் சுகமாவான். இந்த 100க்கு அதிபதிக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இயேசு கிறிஸ்துட்ட போய் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சொல்லு. யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆண்டவரே, இதுதான் அவருடைய பெயர், அவன் பெயரை சொல்லி நல்லா இருப்பான்னு சொல்லு, அப்பதான் அவன் கரெக்டா சுகமாவான் ஆண்டவரே அப்படின்லாம் சொல்லல. எங்க ஊர் இதுதான், எங்க ஊர்ல இவன் பேர் இதுதான், இவனுடைய கோத்திரம் இதுதான், இதெல்லாம் சொல்லிட்டு அவன் சுகமாகும்னு சொல்லுங்கலாம் சொல்லல. அந்த 100க்கு அதிபதி சொன்னாரு, ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை, அது என்ன வார்த்தையை வேண்டாலும் இருக்கட்டும், அவனுக்காக நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டுட்டு அவர் சொன்னாரு, அவர் எந்த ஒரு வார்த்தை சொன்னாருங்கிறது நமக்கு தெரியல, ஆனா நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்துல இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். மரண படுக்கையில் இருக்கிறாங்க. இன்னைக்கும் நீங்க சில சமயங்களில் சில வியாதிகளுக்கு நீங்க போனீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கக்கூடிய சில அனுபவங்கள் உள்ளவங்களுக்கு அது நிறையவே தெரியும். ஹாஸ்பிட்டலில் 1 மாதம் நம்ம தங்கி இருந்தா, இந்த ஜிஹெச் அதே போல் மற்ற ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தங்கி இருந்தீங்கன்னா நம்மளுக்கு மன பாதிப்பு வந்துடும், மன அழுத்தம் வந்துடும். ஏன் அப்படின்னா, திடீர்னு ஒரு பக்கம் அழுவாங்க, என்னன்னு கேட்டால் நல்லா இருந்தார் இறந்துட்டாருன்னுவாங்க. திடீர்னு ஒரு பரபரப்பா, என்ன ஆக்சிடென்ட்ல ரொம்ப மோசமான ஒரு கேஸ். சில இடங்களில் போர்வையை போட்டு ஓரமாக வச்சுருப்பாங்க, நம்ம என்னன்னு தெரியாமல் எடுத்து பார்த்தா கூட அதில் இறந்து போனவங்க இருப்பாங்க. நமக்கு ஒரு மன அழுத்தம் வந்துடும். இப்போ இந்த திமிர்வாதக்காரனை பார்க்கும்போது இறந்து போயிடுவாங்கிறத ஒரு சூழலில் தான் இருக்கிறான். நம்பிக்கை கிடையாது. சில சமயங்களில் மருத்துவர் சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. சில சமயங்களில் ஈவன் சில விஷயங்களை சுகப்படுத்த முடியாதுங்கிறத மருத்துவர்கள் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, இதெல்லாம் செய்யுங்க, கொஞ்சம் சரீரத்தில் அசைவு வந்துருச்சுன்னா நீங்கள் கூட்டிட்டு வாங்க, மற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இப்போ திமிர்வாதக்காரனுடைய நிலைமை என்னன்னா, இனிமேல் மருத்துவம் பார்க்கறதுக்கு வழியே இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, சுகப்படுத்தினார். அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொன்னாரு, நீ போலாம்ப்பா, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அவர் எந்த நேரத்தில் சொன்னாரோ அதே நேரத்தில் என்ன பண்ணாரு, அங்கே வாசிக்கிறோம், அந்த நாளிகையிலே. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை பார்த்தீங்களா? அவருடைய தொடுதல்ல வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. நாம சேவிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவருங்க. நம் சேவிக்கிற ஆண்டவர், அவர் தொடுவார் என்றால் அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்வாரானால் அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஈவன் சாக கிடக்கிற ஒரு மனிதனு கூட புதிய வாழ்வை பெற்றுக் கொள்கிறான். எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்! அவனுக்கு ஆக்சுவலா எல்லாத்தையும் அவனுடைய ரெக்கார்டை க்ளோஸ் பண்ற நேரத்தில் அவனுடைய ரெக்கார்டை க்ளோஸ் பண்ணாத, அவன் வாழ்வான்.
இன்னும் அவனுடைய ரெக்கார்டு இருக்கட்டும்ங்கிற ஒரு நிலையில ஆண்டவர் வைக்கிறார். எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இங்க நீங்க வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்ததான இன்னொரு அற்புதத்தை குறித்து அவர் சொல்றாரு. இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் மிக அற்புதமாக குணமாக்கப்படுகிறார். எப்படி குணமாக்கப்பட்டார்? ஒரே ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து அவன் முகம் யாருன்னு காமி, அவன் எப்படி படுத்திருக்கிறான்னு சொல்லு, அவனுடைய வியாதியை எனக்கு விளக்கி சொல்லு. இப்போ நம்ம ஒரு மருத்துவத்தை ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அதே நோக்கி சிகிச்சைக்கு போனோம்னா, எப்பா ஹிஸ்ட்ரி என்ன, ஹிஸ்ட்ரியை கொண்டு வா, என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ரெக்கார்டை கொண்டு வா, இதை பார்க்கணும், இதை படிக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். மருத்துவர்கள் 1000 விளக்கம் கேட்டு தான் செய்கிறாங்க. அந்த மருத்துவர்களை பார்த்து, ஏப்பா டாக்டர் நீங்கள் இவ்வளவு கேட்குறீங்களே, நான் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டா 100% ஷியோரா நீங்கள் குணப்படுத்திடுவீங்களான்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ கொண்டு வா, அப்போ தான் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து இவன்ட்ட ரெக்கார்டு கேட்கலங்க. எப்படி நோய் வந்தது, எதனால் வந்தது, என்னெல்லாம் பாதிப்பு, இதெல்லாம் எதுவுமே கேட்கல. அவனை பார்க்க கூட இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த நாளிகையிலே அவன் என்ன செய்யப்பட்டான்? சுகமாக்கப்பட்டான். மூணாவதாக இயேசு கிறிஸ்து செய்ததான ஒரு அற்புதத்தை 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அந்த 14லேருந்து 17 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, இந்த பேதுருனுடைய மாமி ஜுரமாய் அவங்க என்ன செஞ்சாங்க? கிடக்கிறதை கண்டார்கள். அங்க நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இப்ப இயேசு கிறிஸ்து வியாதியினாலே படுத்திருக்கக்கூடிய பேதுருனுடைய மாமியினிடத்திலே வருகிறார். வந்து என்ன பண்ணாரு? அங்க நம்ம வாசிக்கிறோம், அவர் கையை தொட்ட உடனே. இதாங்க வல்லமை. இந்த மாதிரி வல்லமை எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு மனிதர்களுடைய விஞ்ஞானம், தொழில்நுட்பம் எவ்வளவுதான் பெருகி இருந்தா கூட, எத்தனை மாத்திரை எடுத்தாலும், ஈவன் ஒர்க் ஆகிற ஹார்ட்டை அப்படியே எடுத்து இன்னொரு ஹார்ட்டை வைக்கக்கூடிய தொழில்நுட்பம் பெருகினா கூட, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை போட யாருமே செய்ய முடியாது. இங்க நம்ம வாசிக்கிறோம், அவர் வந்து கையை தொடுறார், ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இன்னொன்று தெரியுமா? நம்ம என்னதான் சிகிச்சை எடுத்தாலும் ஓய்வு நாட்கள்ங்கிறது கொஞ்சம் அவசியங்க. இப்போ ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் போறார் ஹாஸ்பிட்டலுக்கு. போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த நாளே வேலைக்கு போவாங்களா? போக முடியாது. டாக்டர் என்ன சொல்லுவாங்க? ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 2-3 நாள். இப்போ நம்மளுக்கு ஒரு ஜுரம் வந்ததுன்னா குறைஞ்சது சொல்லுவாங்க அது போகிறதுக்கு 7 நாள் ஆகும். அதனால நீங்கள் மாத்திரை எடுத்துட்டு குறைஞ்சது ஒரு 3 நாளாவது தான் நீங்கள் வீட்டிலே படுத்துருங்க, வேலைக்கு போகாதீங்கன்னு வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறது எப்படி? நான் சுகப்படுத்திட்டேன், நீ இன்னும் ஒரு 2 நாள் வீட்டு வேலையெல்லாம் செய்யாதமா, திருப்பி டயர்ட் ஆயிடுவ அப்படிலாம் சொல்லலை. அவர்கள் சுகப்படுத்தினார். சுகப்படுத்தின உடனே என்ன வாசிக்கிறோம்? அங்கே நம்ம வாசிக்கிறோம், அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இயேசு கிறிஸ்து தொட்டு சுகப்படுத்தின ஒரு நபர் உடனே வேலைக்கு செல்லலாம். எவ்வளவு ஒரு வல்லமையுடைய ஆண்டவர். இப்ப அதை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தொட்ட உடனே அவங்க அடுத்த எழுந்திருந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மல் ஆயிட்டாங்க, உடனே நார்மல் ஆயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துடைய வல்லமை எப்படிப்பட்டது! இப்ப இந்த 3 அற்புதங்களை நம்ம பார்க்கும் பொழுது, முதல் அற்புதம் என்ன பார்த்தோம்? குஷ்டரோகியை சுகப்படுத்தினார். 2வது, 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் இருந்தான், அவனை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார். பேதுருடைய மாமி அவள் ஜுரத்தினாலே அவதிப்பட்டார்கள், உடனே தொட்டு என்ன செஞ்சாரு? சுகப்படுத்தினார். அப்ப இதெல்லாம் எதை காண்பிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவால குணமாக்க முடியாத நோயின்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப நமக்கு வர கேள்வி, அப்ப ஏன் பிரதர் விசுவாசிகள் நிறைய பேர் நோயினாலே இறந்து போகக்கூடிய ஒரு சூழல் வருகிறது? ஒன்று தெரிந்துங்களுங்க, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருப்பார். தேவனால இப்ப எனக்கு சுகம் ஆகல அப்படின்னா தேவனால முடியாது என்பது அர்த்தம் அல்ல. தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா வியாதிகளிலிருந்தும் நம்மை குணப்படுத்த அவரால் முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அப்ப இது எதை காண்பிக்குதுன்னா, வியாதிகளின் மேல் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு. அடுத்த ஒரு சம்பவம், இயேசு கிறிஸ்துவுக்கு வியாதிகள் மேல மட்டும் வல்லமை கிடையாது, இயற்கையின் மேல் கூட அவருக்கு வல்லமை உண்டு.
நீங்க இதே 8ஆம் அதிகாரம் 23 27 வசனங்களை வாசிங்களேன். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் ஏறினார்கள். அப்போது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஓகே, இந்த சம்பவத்தை நம்ம நல்லாவே அறிந்திருக்கிறோம். வியாதிகள் மேல இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. இங்க நம்ம வாசிக்கிறது, ஈவன் இயற்கையின் மேல் கூட இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்கு? அதிகாரமும் வல்லமையும் இருக்கு. நீங்க இங்க வாசி பார்த்தீங்கன்னா, அவர் படவில ஏறின போது அவருடைய சீஷர்களும் அவருக்கு பின் ஏறினார்கள். இப்ப படவு போய்கிட்டு இருக்கும்போது, படவு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் என்ன உண்டாயிற்று? பெருங்காற்று உண்டாயிற்று. சில சமயம் நம்மளும் நினைப்போம், எங்க இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவர் சொல்றபடி தான் வாழ்றோம், காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறோம், காலையில் எழுந்து வேதம் வாசிக்கிறோம், அவருக்கு காணிக்க கொடுக்குறோம், சபைக்கு வருகிறோம், பைபிள் ஸ்டடியில் அட்டம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறோம், அப்புறம் ஏங்க எனக்கு கஷ்டம்? இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்றால் ஏன் எனக்கு கஷ்டம்? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இயேசு கிறிஸ்து படவில் இருந்தாலும் பெருங்காற்று வரும். இப்போ இங்கே படகுல யார் இருக்கா? சீஷர்கள் மட்டுமா இருக்கிறாங்க? இல்லையே, சீஷர்கள் இருக்கிறாங்க, யாரும் இருக்கிறாரு கூட, இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஏன் பெருங்காற்று? வாழ்க்கையினுடைய யதார்த்தம், நம்ம கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டோம் என்பதற்காக வாழ்க்கையில கஷ்டங்கள் வராது, பாடுகள் வராது, பொருளாதார நெருக்கடிகள் வராது, குடும்ப பிரிவுகள் வராது, வேதனைகள் வராது, காயப்படாமல் இருப்போம் இப்படிலாம் நினைக்காதீங்க. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். நமக்கும் தோல்விகள் வரும், நமக்கும் வியாதிகள் வரும், நமக்கும் உறவுகளிலே பிரச்சனைகள் ஏற்படும். எல்லாமே நாமளும் எதிர்கொண்டு தான் ஆகணும். இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்பதற்காக பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் தருவார் என்று எதிர்பார்ப்பது நம்மளுடைய அறியாமை. இங்க இயேசு கிறிஸ்துவும் படகுல இருக்கிறார். படகுல இருக்கும்போது என்னாச்சு? பெரிய அலைகள் உண்டானது. ஆனா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? நித்திரையா இருந்தார். சில சமயம் நமக்கும் பிரச்சனைகள் வரும்போது, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரா இல்லையா? இப்படிலாம் நடக்குது, ஏன் அவர் கண்டுக்காத மாதிரி இப்படியே இருக்கிறாரு? சில சமயம் நம்ம என்ன நினைப்போம்? அவசரப்படுவோம். ஏன் ஆண்டவர் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரு? நாம துரிதமா இருக்கிறோம், ஆண்டவர் ஏன் துரிதமா இருக்க மாட்டேன்றார்? ஆண்டவர் எப்போதுமே அவருடைய நேரத்தில் செயல்படுவார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், லாசருடைய மரணத்தை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். லாசரு வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான் என்பதை சகோதரிகள் சொல்லி விடுறாங்க இயேசு கிறிஸ்துட்ட. ஆனா அவர் என்ன பண்றாரு? மெதுவா இருக்கிறாரு. இன்னும் அவர் காதுல வாங்கிட்டாரு. ஆனா 2 நாள் இன்னும் என்ன பண்ணாரு? தாமதமா இருக்கிறார். நம்ம ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது யாராவது அந்த நேரத்தில் போய் மெதுவா வேற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் அக்கறை இல்லைன்னு தோணும். இயேசு கிறிஸ்துவுக்கு லாசர் மேல அக்கறை இல்லாம அப்படி செஞ்சாரா? ஈவன் அவங்க சகோதரி சொல்றாங்க, ஆண்டவரே, நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா எங்களுடைய சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டானே, அவனை காப்பாற்றி இருக்கலாமே. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னுடைய நேரத்தின்படி எல்லாமே என்ன செய்யணும்? அவருடைய நாம் லாசரு மரிக்கணும், அதிலிருந்து அவரை உயிரோட எழுப்பணுங்கிறது தேவனுடைய திட்டம். தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதனாலதான் அவர் அப்படி செய்தார். அதனால சில சமயங்களில் நம்ம அவசரப்படுற மாதிரிலாம் ஆண்டவர் செயல்பட மாட்டார். ஆண்டவர் சில சமயங்களில் சில விஷயங்களுக்கு காலதாமதம் பண்ணுவார். ஒன்று தெரிஞ்சுங்க, எப்போதுமே நாம் ஜெபம் செய்தால் சொடக்கு போற நேரத்தில் பதில் தருவார்னு பைபிள்ல எங்கேயும் சொல்லப்படலை. சில சமயங்களில் நம்ம கேட்ட உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பார், சில சமயங்களில் காலதாமதம் பண்ணுவார். ஆனால் ஏங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அவர் அவருடைய திட்டத்தின்படி நம்முடைய நன்மைக்காக அதை செய்வார். இப்போ இங்கே வாசி பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறார், நித்திரையா இருக்கிறார். அப்ப சீசர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். இந்த சீசர்களுக்கும் பதட்டத்தில் ஒரு விஷயத்தை யோசிக்க முடியலை. சில சமயம் பதட்டத்தில் நம்மளும் சரியா யோசிக்க மாட்டோம், ஓகேவா?
சில சமயம் பதட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒரு முறை என் ஃப்ரெண்ட் அப்படி தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறான் என்கிட்ட. ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னா, என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். என் ஃபோனை எங்கேயோ வச்சுட்டேன்டா. அதில் தான்டா பேசிகிட்டு இருக்கிற. ஆமாம் இல்லை. சில சமயங்களில் நமக்கு பதட்டம் இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோங்கிற நினைவு நமக்கு இருக்காது இல்லையா? சில சமயம் நமக்கு முன்னாடி ஒருத்தங்க இருப்பாங்க, ஆனால் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருப்போம், எங்கேயோ நமக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா பதட்டத்தினால நம்மளால என்ன செய்ய முடியல, அதை பார்க்க முடியல. இப்ப சீசர்களுக்கு பதட்டம், ஆனா ஒரு உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கல. எப்பா நம்ம மூழ்கிறோம்னா நம்மளோட யாரும் சேர்ந்து மூழ்குவா? இயேசு கிறிஸ்து தான் மூழ்குவாரு. ஆனா இவங்க சொல்றாங்க பாருங்க, அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், நாங்கள் என்ன பண்றோம், மடிந்து போகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தானே மடிந்து போகணும். அப்ப சீஷர்கள் விசுவாச குறைவினாலே, பதட்டம் வந்ததுனால தாங்கள் பேசுவது என்னங்கிறது தெரியாமே பேசுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அப்படியா, காற்று கடலை அமைதியாருன்னு டக்குன்னு சொல்லல. அவர் இவங்களை பார்த்து தான் பேசுறாரு. அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? எப்ப நான் உங்களோட இருக்கிறேன், ஏன் பயப்படுறேன்? விசுவாசிகளாகிய நம்ம வாழ்க்கையில எதை குறித்தும் பயப்படக்கூடாதுங்க. என்ன வேணாலும் வரட்டுங்க, பயப்படாதீங்க. யார் நம்மோடு கூட இருக்கிறார்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர், அந்த வாக்கிலே உண்மையுள்ள ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பல சமயங்களில் பயந்துடுறோம், எதை கேட்டாலும் பயந்துடுறோம். நோயினால சாகுறோமோ இல்லையோ, பயத்தினால தாங்க நிறைய பேர் சாகுறாங்க. பயப்படாதீங்க, எதுவுமே பயப்படக்கூடாது. நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க, மனதில் தைரியம் இருந்ததுன்னா, பயம் இல்லாம இருந்தா எதையும் எதிர்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அதுக்கு மேல என்ன வேணும்? ஆண்டவரை நம்மோடு கூட இல்லைன்னா தாங்க பயப்படணும். ஈவன் மருத்துவர்கள் இருக்கட்டும், மருத்துவமனை கூட பக்கத்திலே இருக்கட்டும், ஆண்டவர் நம்மோடு இருந்தா நம்ம எதுக்குமே என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இங்க இவங்கெல்லாம் பதட்டமா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றே கடலை அமைதியாயிருன்னு சொல்லியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் அதை சொல்லியிருக்கணும். நியாயமா பார்த்தா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல அவர் எதை தான் பிரச்சனைக்கு தான் முதல் பதில் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? எந்திரிச்சு இவங்களை பார்த்து பேசுறாரு. அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுவீர்கள் என்று சொல்லி அப்புறம் தான் எழுந்திருக்கிறார். ஒருவேளை படுக்கையிலே அவர் படுத்துக்கிட்டே சொன்னாரா, இல்லை எழுந்து உட்கார்ந்தாரான்னு சொல்ல தெரியல. ஆனா அவர் சொல்லிட்டு தான் எழுந்தே இருக்கிறார். எழுந்து என்ன சொல்றாரு? காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள ஆண்டவர்! இந்த ஆண்டவர் வல்லமை உள்ளவர்னு சொன்னா போதாதுங்க, அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து பார்க்க வேண்டும். அதுக்கு தான் சில சமயங்களில் வாழ்க்கையில நமக்கு வியாதிகளை கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் தெரிந்து கொள்ளுங்கள். சில சமயங்களில் ஏன் நமக்கு பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கிறார்? இந்த ஆண்டவர் கைவிட மாட்டார், அதை நாம் அறிந்து கொள்வதற்காக. சில சமயங்களில் நமக்கு போராட்டங்கள், மன கிளேசங்கள், மன சோர்வுகள் ஏன் அனுமதிக்கிறாரு? இந்த தேவனை தவிர ஒருவரும் நமக்கு ஆறுதல் சொல்ல முடியாது என்பதை அறிந்து கொள்வதற்காக தேவன் அவைகளை அனுமதிக்கிறார். இப்ப சீசர்களை முதல்ல அதட்டிட்டு அவர் சொன்னாரு, இந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். சீசர்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இன்னொரு விஷயம் முக்கியமானது, நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சீசர்கள்லாம் யாரு, அவங்களுடைய பின்னணி என்னன்னு கேட்டா, அவங்கெல்லாம் இரவும் பகலும் கடலுக்குள்ள இருக்கிறவங்க இல்லையா? இப்ப நீச்சல் தெரியாத ஒருத்தன் குளத்துக்குள்ளேயோ கடல்லையோ போய் ஐயோன்னானா அதுல அர்த்தம் இருக்கு. ஆனா இவங்க கடல்லே ஊர்னவங்க, ராப்பகல் கடல்லே இருந்தவங்க. கடல்ல எப்படி புயல் வரும், எப்படி அலைகள் வரும், அதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும், எல்லா அனுபவங்களும் இருக்கிறது. ஆனால் பயம் வந்தபோது அந்த அனுபவங்களை கூட அவங்க விட்டுட்டாங்க. இதான் பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பயத்தில் இருந்தோம்னா தெரிஞ்சதை கூட செய்ய முடியாது நம்மளால. அதனால விசுவாசிகள் எந்த விஷயத்திலையும் பயப்பட வேண்டியதில்லை. விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பதறான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு பாட்டு பாடுறோம். ஆனா வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, அலைகள் நம்மை மோதும் போது, இனிமேல் தப்பி பிழைப்போமா என்கிற சந்தேகத்திற்குரிய சூழல்கள் உருவாகும் போது என்ன பண்ணிடுறோம்? பயந்துடுறோம். அருமையானவர்களை, பயப்பட வேண்டாம். சுகப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஈவன் இயற்கை சூழ்நிலைகள் மேல் கட்டுப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, மனுஷனே சொல்றதே இன்னைக்கு, நம்ம மனுஷனே அதிகாரத்தில் இருந்தா கூட கீழ்ப்படிய வைக்க முடியல.
என்னதான் அரசாங்கம் இருந்தாலும், எத்தனை போலீஸ் இருந்தாலும், இன்னைக்கு ஹெல்மெட் போட வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அரசாங்கம். ஒரு மனிதன் இவ்வளோதான் ஸ்பீடில் போகணுங்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அங்கங்கே நீ போகிற ஸ்பீடு இவ்வளோன்னு நமக்கு காமிச்சா கூட நம்ம யாரும் அதுக்கு ஒன்றும் பெருசாக கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு கடலும் காற்றும் என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. நீங்க வாசி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. இப்ப எலும்புன ஒரு அலை பெருசா ஆக்ரோஷமா எந்திரிக்குது, ஆனா டக்குன்னு அமைதியாயிருச்சு. கரைக்கு வந்த பிறகுதான் அது அமைதல் ஆகுங்கிறது கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த இயற்கையும் என்ன செஞ்சது? கட்டுப்பட்டது. அப்ப வியாதிகள் மேல ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. அடுத்தது நம்ம இங்க பார்க்கும் பொழுது இயற்கையின் மேலும் ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்மை தைரியப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். நமக்கு வெளியில இல்லை. பிரச்சனை வரும்போது எங்க நீ ஒரு 5 கிலோமீட்டர் போய் என்னை தேடுப்பா, 6 கிலோமீட்டர் வந்து அசம்பிளி ஹாலில் வந்து நீ என்னை பாருங்களா ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா ஏசாயா 43:2 வாசி பாருங்க. இதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவம். ஏசாயா 43:2. தண்ணியில நம்ம நடக்கக்கூடிய அனுபவம் வரும். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஓகே, தண்ணி மேல நடக்கிற அனுபவமே வராதுன்னு ஆண்டவர் சொல்லல். தண்ணி மேல நடக்கக்கூடிய அனுபவம் வரும். ஆனா என்ன நடக்கதான்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். வாழ்க்கையில் சில சமயங்களில் தண்ணீரின் வழியா போகக்கூடிய ஒரு அனுபவங்கள் வரும். ஆனா அந்த அனுபவத்தில் யார் நம்மோடு கூட இருப்பா? தேவன் நம்மோடு கூட இருப்பார். அடுத்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அடுத்தது நம்ம வாசிக்கிறோம், நீ அக்கினியில் நடக்கும் போது, அக்கினியின் அனுபவங்கள் வருமா? வரும். நெருக்கடிகள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும், இக்கட்டுகள் வரும், இழப்புகள் வரும். இது போன்ற அக்கினியின் அனுபவம் நமக்கு வரும். ஆனா அதுல நடந்து போனா என்ன நடக்காதான்? வேக மாட்டோம். இதாங்க ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதம். பாடுகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, பாடுகளின் மத்தியிலும் ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஈவன் நீங்க 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது அங்க பவுல் சொல்றாரு, சோதனையை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான வழியையும் உருவாக்குவார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்பதற்காக போராட்டங்கள் வராது, பாடுகள் வராது, வியாதிகள் வராதுன்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தாலும் அலைகள் வரும், காற்று வரும், புயல்கள் வரும். ஆனா என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா, இந்த எல்லா சூழலையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதைத்தான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இயற்கையின் மேல் கட்டுப்பாடு வைத்திருக்கக்கூடிய தேவன். அடுத்தது 3வதாக, இதை 8ஆம் அதிகாரம் 28 34 வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிசாசுகளுக்கு மேல வல்லமை உடைய ஒரு தேவன். சில சமயம் நிறைய பேர் அரண்டவன் கண்ணுக்கு இப்போ இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பிசாசு பயம் அதிகமாக இருக்கும், அசுத்த ஆவிகளுடைய பயம் அதிகமாக இருக்கும். ஈவன் இந்த அசுத்த ஆவிகளுக்கு மேலையும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆண்டவருக்கு இருக்குங்க. நீங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த அசுத்த ஆவினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்கும். அவங்கள வந்து அலைக்கழிக்கும், அவங்கள வந்து தீயிலையும், ஈவன் இந்த சூசைடு பண்றாங்க பாருங்க, தற்கொலைக்கு முயல்கிறதே ஒரு அசுத்த ஆவியினுடைய ஒரு தூண்டுதல் தான். இந்த அசுத்தாவி என்ன பண்ணும்? ஒரு மனிதனை நிம்மதியை குலைத்து அவனை தற்கொலை செய்வதற்கு உள்ள என்ன பண்ணும்? தூண்டிக்கிட்டே இருக்கும். இது அசுத்தாவிகள். ஈவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருத்தர் வராரு, ஆண்டவரே என்னுடைய பையன் வந்து அவனுக்கு அசுத்தாவி வருது, அவன் அலைக்கழிக்கும் போது தீயிலையும் தண்ணீரிலையும் அவன் வந்து அலைக்கழிக்கப்படுகிறான், உம்மால ஏதாவது செய்ய முடிஞ்சா அவனுக்கு செய்யுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவனை சுகப்படுத்தினார். இப்ப இந்த பகுதியில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இங்கே அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருந்த அந்த மனிதனை என்ன பண்றாரு? அவர் சுகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் அங்கே அவர்கள் ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க.
ஓகேவா? அவர்கள் அதில் கஷ்டப்படும் பொழுது அங்கே 28ஆம் வசனத்தை கூட வாசிங்களேன். 28 வசனம், 28 29 கூட வாசிங்க. அவர் அக்கறையில் குர்கேனசேர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்த இந்த 2 பேர் பிரேத கல்லிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராக இருந்தபடியினால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். ஓகே, இப்போ இந்த 2 பேரு பிசாசினுடைய பிடியில் இருக்கிறாங்க. பிசாசு அவங்களை அலக்களிக்குது, கொடூரமான செயல்களை செய்ய வைக்கிறது. இன்னைக்கும் பிசாசுகள் இருக்கு, இன்றைக்கும் அசுத்த ஆவிகள் இருக்கிறது. இன்றைக்கும் அசுத்த ஆவிகள் மனிதர்களை என்ன செய்து பிடித்து ஆட்டுகிறது. இப்ப இந்த வேலைகள் எல்லாம் அசுத்த ஆவி செய்து கொண்டிருக்கும் பொழுது மிக அற்புதமாக அந்த அசுத்த ஆவி ஆண்டவர் என்ன பண்ணாரு? விரட்டி அடிக்கிறார். அப்படி விரட்டி அடிக்கும் போது அவங்க 2 பேரும் அதிலிருந்து விடுதலை பெறுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்ப பிசாசுகள் மேலேயும் யாருக்கு அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு அப்படின்னா நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு. அப்ப வியாதிகளின் மேல வல்லமை இருக்கு, இயற்கையின் மேல் வல்லமை இருக்கிறது, ஈவன் பிசாசுகளுக்கு மேலையும் என்ன செய்யறதுக்கு ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு. அடுத்தது 9ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவருக்கு பாவத்தை மன்னிப்பதற்கான வல்லமையும் அதிகாரமும் கூட இருக்கிறது. நீங்க இந்த 1 முதல் 17 வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் அந்த ஒரு மனிதன் திமிர்வாதமா படுத்திருக்கிறான். 4 பேர் அவனை தூக்கிட்டு வராங்க. இப்ப தூக்கிட்டு வந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து திமிர்வாதமாய் படித்திருக்கிறவனை பார்த்து, நீ எழுந்து நடன்னு சொல்லி இருக்கலாம், இல்லது உன் வியாதி நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், இல்ல அவனை போய் தொட்டு சுகப்படுத்தி இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? 2ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். இப்ப இவன் திமிர்வாதமா ஏன் படுத்திருக்கிறான்? அதுக்கு காரணம் என்ன? இவன் செய்த பாவம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது இவன் செய்த பாவத்தினாலே இவன் வியாதிப்பட்டான். இப்ப இயேசு கிறிஸ்து அதை அறிந்து உன்னை சுகப்படுத்துகிறேன்னு சொல்லல, உன்னை தொடுகிறேன் என்று தொடவும் இல்லை. மாறாக அவர் என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே என்ன ஆச்சு? அவனுக்கு சுகமாயிட்டான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கும் இவன் சுகமடைவதற்கு என்ன சம்பந்தம்? இவன் வியாதிப்பட்டதே பாவத்தினால. அப்ப அதனுடைய நோயினுடைய அந்த ரூட், வேரை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சரி செய்தார். அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அங்க நம்ம வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்துல, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா, பாவங்களை மன்னிப்பதற்கும் யாருக்கு அதிகாரம் உண்டு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தாங்க பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகள் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப இந்த பாவத்திலிருந்து விமோச்சனம் கொடுப்பதற்காகத்தான் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். மனிதனுடைய பாவத்தை தன்மேல் ஏற்று மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து மனிதனுக்கான பாவ பிரயாச்சித்தத்தை அவர் செய்தார். அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்றும் வாழும் தெய்வமாக அவர் இருக்கிறார். யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுடைய எந்த பாவத்தையும் மன்னிப்பதற்கான வல்லமை அவருக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால மன்னிக்க முடியாத பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும், எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், எவ்வளவு கொடிய பாவமாக இருந்தாலும் அதை மன்னிப்பதற்கான அதிகாரமும் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்டு. அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்ப பாவத்திற்கு மேல பாவத்தை மன்னிப்பதற்கான ஒரு அதிகாரம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் சுகத்தை கூட மருத்துவமனையில் பெற்றுக்கொள்ளலாம், மருந்துகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பாவ மன்னிப்பை எங்கேயும் மனிதன் காசு கொடுத்து வாங்க முடியாது.
பாவ மன்னிப்பை மனிதன் எந்த ஒரு மனிதனிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே இந்த உலகத்திலே கொடுக்க முடியும். ஏனென்றால் மனிதனுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசுநாதர் மட்டும்தான். அதனாலதான் இந்த இயேசுநாதர் பாவத்தை மன்னிப்பதற்கான அதிகாரமுடையவராக அவர் இருக்கிறார். அடுத்தது 5வதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 9ஆம் அதிகாரம் 18 முதல் 35 வரையில ஈவன் மரணத்தின் மேலும் அதிகாரமுடைய ஒரு தெய்வம். இங்க நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு அதிகாரி, ஒரு அதிபதி, அவனுடைய யவீருன்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயுல ஒரு பெயர் சொல்லப்படல. ஆனா நீங்க மார்க்ல வாசி பார்த்தீங்கன்னா அவருக்கு யவீரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய மகள் 12 வயசு இறந்து போயிட்டான். நாம சில சமயம் நினைக்கிறோம், இன்னைக்கு தாங்க சின்ன பிள்ளைங்கலாம் இறந்து போறாங்க, பழைய காலத்துல அப்படிலாம் கிடையாதுன்னு நினைப்போம். இல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல 12 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண் என்ன செஞ்சாங்க, ஒரு பிள்ளை இறந்து போயிட்டாங்க. நியாயமா பார்த்தா அந்த வீட்டில் இறந்த உடனே அடக்கம் செய்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த வீட்டில். ஆனாலும் அந்த எவீரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து எப்படியாவது என் மகளை உயிரோட கொண்டு வருவாரான்னு அவரிடத்துல போகும்னு சொல்லி அவரிடத்துல வந்தார். அப்போ அவரிடத்துல வந்தப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னு சொன்னா, அந்த வீட்டிற்கு போய் அங்கேயும் அவளை சுகப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம். போகிற வழியிலே இன்னொரு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த பொண்ணு 12 வயசு வரைக்கும் நல்லா இருந்தது, இறந்து போயிடுச்சு. இன்னொரு அம்மா 12 வருஷம் அவங்க தன்னுடைய பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு விசுவாசம், இயேசு கிறிஸ்து என்னை தொட வேண்டாம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் போய் தொட்டா எனக்கு சுகமாகும் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தை வந்து தொட்டார்கள். 12 வருஷம் அனுபவித்த வேதனை உடனே நீங்கினது. இப்ப 2 சம்பவத்துல ஆண்டவர் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் அற்புதம் செய்கிறார். ஒன்று, மரித்த அந்த 12 வயசு அந்த பெண்ணை என்ன செய்யறாரு, உயிரோட எழுப்புகிறார். எவ்வளவு ஆச்சரியமான செயலுங்க. யாரையும் இறந்து போனவங்களை உயிரோட கொண்டு வர முடியாது. ஆனா இங்க நம்ம வாசிக்கும் பொழுது இந்த 12 வயது அந்த சிறு பெண்ணை ஆண்டவர் என்ன செய்யறாரு, உயிரோட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும். இப்ப 12 வயசு பொண்ணு செத்து போயிட்டா, ஊரே கூடிருச்சு, அடக்கம் பண்ணுவதற்கான நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க 23ஆம் வசனம் வாசிங்க, மத்தேயு 9:23. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதியர்களையும் இறைகிற ஜனங்களும் கண்டு விளங்கும். இப்ப நீங்க வாசி பாத்தீங்கன்னா தாரை ஊதுகிற, அடுத்தது இறைகிற ஜனங்கள். அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து தாரை ஊதுவாங்க. இப்ப இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா சங்கு ஊதுவாங்க. இப்படி அடுத்த நிகழ்வு எதுதான், அந்த இறந்து போனவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ற நிகழ்வு தான், வேற எதுவுமே கிடையாது. இப்படி நம்பிக்கை இல்லாத ஒரு பெரிய துக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பாக்ஸ் சொல்லியாச்சு, ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சிருக்கிறாங்க, பாக்ஸும் வந்துருச்சு, குழியும் நோண்டியாச்சு. இப்போ நியாயமா அடுத்தது என்னதான் பண்ணணும், எடுத்து பாக்ஸில் வச்சு மூடி கொண்டு போய் குழியில வச்சு மூடணும். ஆனால் கர்த்தர் அதை அப்படியே மாத்திட்டார். என்ன பண்ணாரு, அந்த பெண்ணை அவர் எழும்ப செய்தார், உயிரோடே கொண்டு வந்தார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த குடும்பத்தில் அந்த துக்கத்தை எப்படி, அந்த கஷ்டத்தை கழிப்பாய் சந்தோஷமாய் ஆண்டவர் மாத்தினார்னு பாருங்க. ஆண்டவரால் முடியுங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் கஷ்டங்கள், சில சமயங்களில் வேதனைகள், சில சமயங்களில் இழப்புகள், சில சமயம் பல பிரச்சனைகள் இருக்கலாங்க. ஆனால் ஆண்டவரால் ஒரு நிமிஷத்தில் அப்படியே எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற முடியும். அவரால் முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது மரணத்தின் மேலும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அடுத்தது நம்ம வாசிக்கும் பொழுது அவர் போகும்போதே அந்த பெண்ணை சுகப்படுத்துகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நான் நேரம் இல்லாதனால நான் முடிக்கிறேன். அடுத்தது 9:10 அந்த அற்புதம் என்ன அப்படின்னா, 9ஆம் அதிகாரத்தினுடைய 27 முதல் 31 வரையும் வாசி பார்த்தீங்கன்னா, 2 பார்வை இல்லாத மனிதனை ஆண்டவர் என்ன செய்யறாரு, சுகப்படுத்துகிறார். 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அந்த கேட்க முடியாத, பேச முடியாத ஒரு மனிதனை என்ன செய்யறாரு, அவர் செய்யறார். ஒருவேளை நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாங்க, ஏங்க இன்னைக்கு கூட தான் செத்து போயிட்டாருன்னு சொல்றாங்க, அப்புறம் சிபிஆர் பண்ணி சில பேர் சொல்லுவாங்க,
அவருக்கு ஹார்ட் சுத்தமாக நின்றுச்சுங்க. ஆனால் இந்த நர்ஸும் டாக்டரும் விடாமுயற்சியாக அவங்க நெஞ்சை போட்டு அழுத்தி சிபிஆர் கொடுத்ததுல அவருக்கு திருப்பி ரிவைவ் ஆகிட்டாருங்க. இயேசு கிறிஸ்து என்னங்க பெருசாக அற்புதம் செஞ்சிட்டார். டாக்டர் கூட சில சமயங்களில் முடிஞ்ச அந்த இதை என்ன செய்கிறாரு, உயிரோட எழுப்புறாருன்னு நீங்கள் சொல்லலாம், நினைக்கலாம். காது கேட்கலன்னா என்ன பிரதர், இன்னைக்கு ஒரு மிஷின் இருக்குது, வாங்கி வச்சா காது கேட்க போகுது. இயேசு கிறிஸ்து மட்டுமா அற்புதம் செஞ்சார்? டெக்னாலஜி கூட அற்புதம் செய்கிறது. பார்வை இல்லாதவனை பார்வையடைய செய்து இயேசு கிறிஸ்து மட்டுமால முடியுமா? ஏன் இன்னைக்கு கண்தானம் செய்கிறார்கள், அதை வாங்கி பொறுத்துகிறார்கள். பார்வை இல்லாதவன் பார்வை அடைகிறானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன் ஜுரம் வந்தா ஒரு ஊசி போட்டா சரியா போயிடுது, மறுபடியும் அவன் என்ன 2 நாள் 3 நாள் ஆனா அவன் மறுபடியும் ஜுரத்திலிருந்து மீண்டு வந்துடுறானே. திமிர்வாதமா ஈவன் படுக்கையில் இருக்கிற சில பேருக்கு முதுகு வலி, கைகால் வலி, இவன் நடக்க முடியாதுன்னு படுக்கையில் இருக்கிறவனை நிறைய பிசியோதெரபி பண்ணி எடுத்து நடக்க வச்சுட்டாங்களே அப்படிலாம் நம்ம சொல்லலாங்க. இதெல்லாம் உண்மைதான். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை போல செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து செய்ததில் ஓரளவு மனிதனுடைய தொழில்நுட்பங்களும் அறிவும் செஞ்சிடும். ஆனால் ஒரு விஷயத்தை மனிதன் செய்ய முடியாது. அது என்னன்னா பாவ மன்னிப்பு மட்டும். பாவத்திலிருந்து விடுதலையை எந்த மனிதனும் செய்ய முடியாது, எந்த தொழில்நுட்பமும் செய்ய முடியாதுங்க. நீங்க எத்தனை கோடி ரத்தத்தை இந்த உலகத்தில் சிந்தினாலும் இந்த பாவ மன்னிப்பு இயேசுநாதரை தவிர ஒருவரும் கொடுக்க முடியாது. அதுதான் இருக்கிற அற்புதங்களிலே உயர்ந்த அற்புதம். பாவி நரகத்திற்கு போகக்கூடியவனை பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். பாவியை பரிசுத்தமாக்குகிறது கடவுளால மட்டும்தான் செய்ய முடியும். நரகத்திற்கு போகிறவனை சொர்க்கராஜ்யத்திற்கு போக செய்வது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் அவர் இந்த பூமியில இருந்தப்ப சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். அவரை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. அருமையானவர்களே, இந்த இயேசுநாதர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 2 அதிகாரங்கள்ல அவர் செய்த 10 அற்புதங்கள் மூலமாக அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நாம படித்தோம். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? நாம் அவரை கனப்படுத்த வேண்டும், அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். வேற எதையும் எதிர்பார்க்கல. கனப்படுத்துறதுனா என்ன, அவருக்கு மரியாதை கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம கை கொண்டு வாழணுங்க. அவர் தான் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம். வேற எதுவும் எதிர்பார்க்கல. ஆண்டவர் நம்மள்ட்ட நீ இதை செய்ப்பா அதை செய்ப்பா, எனக்காக அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு அவர் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம், நான் வல்லமையுள்ள தேவன், பாவத்தை மன்னிக்கக்கூடிய தேவன், என்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகிற ஆண்டவர். நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும். அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கிற மரியாதை, அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய கனம் என்பதை அவர் விரும்புகிறார். அப்ப இவ்வளவு மரியாதைக்குரிய தெய்வத்திலே நாம மரியாதை கொடுக்கணுங்க. எப்படி மரியாதை கொடுக்கணும்னா, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளணும். அவருடைய வார்த்தைகள் பைபிள்ல இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்மை வாசித்து அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் நம்ம எப்படி வாழணும்னு விரும்புகிறாரோ அதை போல நம்ம வாழ்ந்தோம்னா அதுதாங்க நம்ம அவருக்கு செலுத்தக்கூடிய மரியாதை. நம்ம அவருக்கு செய்யக்கூடிய கைமாறு அதுதான். அவருக்கு செய்யக்கூடிய ஒரு கணம் அதுதான். அதனால நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, மகிமையுள்ள ஒரு தேவன், வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையுள்ள தேவனுக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுப்போம், அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்போம். அதுதான் உண்மையான மரியாதை. ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிறதுடைய ப்ரூஃப் என்ன? அவர் மேல அன்பா இருக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் என்ன? நீங்க என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் வேற எதையுமே நம்ம இந்த பூமியில எதிர்பார்க்கலங்க. ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த வேதம் அப்படி சொல்லுதா, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரா, நான் அதை தான் செய்வேன், அதுக்கு மிஞ்சி நான் செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கணத்தை, அப்படிப்பட்ட ஒரு மரியாதையை அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எங்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர்னு சொல்லிட்டு போறதுல ஒரு விஷயம் இல்லைங்க. இந்த வல்லமையுள்ள தெய்வம் எதை எதிர்பார்க்கிறாரோ அதைத்தான் நான் வாழ்வேன், அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படித்தான் நான் வாழ்வேன் என்று சொன்னால் அதுதான் நம்ம அவருக்கு செலுத்தக்கூடிய மரியாதை, அதுதான் நாம் செய்யக்கூடிய கணம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வருங்காலங்களிலே வாழ தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஈவன் சகோதரர் சேகர் அவருடைய இந்த பேரனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வந்தது, கஷ்டம் வந்தது. அவங்களும் சில சமயங்களில் திகைத்து இருப்பாங்க, என்ன செய்யலான்னு. ஆனால் நம்ம எல்லாரும் இன்னைக்கு சாட்சியாக இருக்கிறோம். அந்த சிகிச்சை எடுக்கவும் அந்த சிகிச்சை முடிக்கவும் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்போ தேவனால் செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் புயல் வரும், போராட்டங்கள் வரும், ஆனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா யார் நம்மோடு கூட இருக்கிறார்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ தேவன் யார் என்பதை நாம் அறிவதற்கு கூட இந்த ஒரு நிகழ்வை தேவன் என்ன செஞ்சிருக்கலாம், அனுமதித்திருக்கலாம். ஸோ வருங்காலங்களில் இந்த தேவனால் முடியாத எதுவுமே கிடையாது. அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர்,
அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் மேன்மையானவர். ஆனால் அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய கனத்தையும் மரியாதையும் அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட மரியாதையும் கனத்தையும் நாம் அவருக்கு கொடுப்போம். அவர் வல்லமை உள்ளவர். நம்ம ஆரம்பத்தில் சிந்தித்ததை போல இவருக்கு திராணி இருக்கிறான்னு கேட்டாங்க. அவரால் காப்பாற்ற முடியுமா, திராணி இருக்கான்னு அவங்க வார்த்தையினால ஆண்டவரை கிண்டல் பண்ணாங்க. நம்ம சில சமயம் வாழ்க்கையில் கிண்டல் பண்ணுறோம். ஆண்டவர் வல்லமை உள்ளவர், ஆனால் அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையின் மூலமாக, நம்ம செயலின் மூலமாக அவரை துக்கப்படுத்துகிறோம். அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய மரியாதைக்கும் நம்முடைய கனத்திற்கும் உரியவராக இருக்கிறார். அவரை நாம் பணிந்து கொள்கிறது ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் நம்முடைய செயல்கள் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி இருக்குமானால் அதுதாங்க நம்ம உண்மையாக கொடுக்கிற மரியாதை, உண்மையாக செலுத்துகிற ஒரு கனமாக இருக்கிறது. வருங்காலங்களிலே அப்படி செய்வதற்கு தேவன் தாமே நம் யாவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.